தமிழ் சமூகம் இதையெல்லாம் உற்று கவனிக்க வேண்டும். எந்த ஆதரவை நாம் இழந்துவிடக் கூடாது. எதிரிகள் எல்லோரையும் விரக்தியின் அடிப்படையிலே நாம் எதிரிகளாக்கி விடக்கூடாது. விடுதலை போராட்டத்தில் ஏமாற்றங்கள் வரும், விடுதலை போராட்டத்தில் வீழ்ச்சிகள் வரும், விடுதலை போராட்டத்திலே தோல்விகள் வரும். இவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை களத்திலே துரோகங்கள் நடக்கும். துரோகங்கள் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை தயார்படுத்தவில்லை என்று சொன்னால் விரக்தி மட்டும்தான் மிஞ்சும். விரக்தி மேலோங்கினால் உணர்ச்சி மட்டுமே வேலை செய்யும். உணர்ச்சி என்ன செய்யும் என்று சொன்னால் எல்லோரையும் சந்தேகப்பட வைக்கும். சொந்தங்களை சந்தேகப்பட வைக்கும், நண்பர்களை சந்தேகப்பட வைக்கும். ஒற்றுமை சிதையும், ஒருங்கிணைப்பு இருக்காது. இலக்கை நோக்கிய பயணம் விரைவுபடுத்தப்படாது. இன்றைக்கு தாயகத்திலே இருப்பவர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கோ அறவழியில் போராடுவதற்கோ இயலாத அளவுக்கு ஒடுக்குமுறை மேலோங்கி இருக்கிறது. தோழர்களே, சிங்கள ராணுவம் நிலை கொண்டு விட்டது. அவன் மறுபடியும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி போவானா என்று தெரியவில்லை. வேலுப்பிள்ளை அவர்கள் இறந்த போது அந்த உடலை சுமந்து கொண்டு போன வண்டியோடு நாங்கள் போனோம். அந்த சாலை வழியாக போனோம். நான் 2002 2004 பார்த்த வன்னியை காணவில்லை, ஆணையரவை காணவில்லை, சாகவச்சேரியை காணவில்லை, யாழ்ப்பாணத்தை காணவில்லை.